வேலை பார்க்கிற கம்பெனில ஹிந்தி விளம்பர படம் எடுக்க போறாங்க. அதுல நான் பேசி நடிக்க போறேன். நிறைய பணம் கிடைக்கும். அதனால இன்னையில இருந்து ஹிந்தி டியூஷன் ஆரம்பிச்சுக்கலாம். உங்களுக்கு हिंदी சொல்லி தர எனக்கு योग्यता नहीं। आपको हिंदी सिखाने के लिए मुझे योग्यता नहीं है। सीमा என் புருஷன் இல்ல மகாபலி அவங்களா இல்லையா? இருக்கா வாங்க வாங்க விசாரிங்க. ஏப்பா நீயோ இவங்களோட புருஷன் புருஷன் சொல்ற, அவங்களும் இல்ல இல்லன்னு சொல்றாங்க. ஆமா உங்க ரெண்டு பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? வெளியில மழை பெய்யறத பாத்துட்டு வந்துட்டா. கொஞ்சம் இருங்க. மாட புருஷன் அவங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டாரே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். காரணம் என்ன விட்டுட்டா நான் ஓடிடுவேன். இல்லப்பா நம்ம ஆள் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. சொல்லி கொடுத்தா மறந்துட்டு பெய்மையை முழிக்கிறான் அவன். நீ சொல்லி கொடுத்த மாதிரி அதனாலதான் முழிக்கிறான். நான் சமாளிக்கிறேன். என்ன இது? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இவரை போய் அன்னபூர்ணியோட புருஷன் சொல்றீங்க, எதை கேட்டாலும் முழிக்கிறாரு. கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா அது கூட சொல்ல தெரியல. அந்த கட்டளை வரவனுக்கு நேற்று கல்யாணம் நடந்திருந்தா தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா மாப்பிள்ள எப்படி பதில் சொல்லுவாரு? பாவம். உங்க கல்யாணம் என்ன வெளியில தெரியுற மாதிரி நடந்துச்சா? உன் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு கேவலமா நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லியா? சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பாதராத்திரில கும்மனி இருட்டுல குப்பனை இவனை தூக்கின்னு போய் யாருக்குமே தெரியாம கோவில வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் எங்க இது வெளியில சொன்னா குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக என் மாப்பிள்ள இது வெளியிலேயே சொல்லாம மனசுல வச்சு புதைச்சிட்டு என்ன ஐயா கொஞ்சம் இருங்க. சாமா யாத்துக்காரன் என்ன விட்டு ஓடி போனதுக்கு காரணம் என்னன்னு இவனை பார்த்து கேட்டேன். பதில் சொல்ல முடியல. மொழின்னு முழிச்சான். அது ஏன்? அதானே உண்மையான புருஷனா இருந்தா சொல்லி இருக்கணுமே. ஆனால் ரொம்ப முழிச்சிருக்கான் இவன். அது காரணம் இருக்கு. கல்யாணம் ஆன உடனே புருஷன் ஒரு நாள் சமைக்கணும், அண்ணங்கார ஒரு நாள் சமைக்கணும் அவங்க கண்டிஷன் போட்டாங்க. அவர் ரோஷக்காரர் பொறுக்க முடியல ஓடி போயிட்டாரு. மானம் கெட்டவன் இங்கே இருக்கான். அதே வெளியில சொன்னா எங்க குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக பேசாம இருந்திருக்காரு. குடும்ப மானம் ஒன்றே அவருக்கு லட்சியம். ஆனாலும் ரொம்ப மானஸ்த மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. மூஞ்சி கட்டது அந்த பக்கம் திரும்பிக்கா. இப்படி முடிக்கிறான். எத்த கேட்டாலும் வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவர்தானே கணவர், அதனாலதானே கூட்டிட்டு வந்தோம். சாமா சமாளிக்கிறியா? இருக்கட்டும். ஏண்டா ஆத்துக்காரா, என் உடம்புல ஒரு மச்சம் இருக்கு. அது எங்கேன்னு சொல்லு பாக்கலாம். ஏதாவது சொல்லியா? தெரியாது தெரியும். தமாஷை கிடையாது. முழிக்கிறான். போன வாரம் நான் ஒரு படம் பார்த்தேன். அதுல ஹீரோயினை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான். சொல்லுடா சொல்லு. என்ன விட்டுடுங்க. ஐயோ என்னடா பண்றது இப்போ? எனக்கு அவசரமா வேலை இருக்கு. நான் வரேன். அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா? ஜில்பா குடுமி எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயார் பண்ணி விட்டீங்க. ஓஹோ நோக்கறடா. ஜில்பா குடுமி எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க. எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயார் பண்ணி விட்டீங்க. ஓஹோ நோக்கறடா பண்ணி உலகேக்கும் ஒண்ணு முருங்கால்வா மறந்து போயிட்டா. பழி வாங்கணும்னு நினைச்சோம், வெற்றிகரமா தோத்து போயிட்டோம். ஆமா அதுல என்ன பெருமை? வர பொம்பளை கிட்ட தோக்குறதே தொழிலா போச்சுமா. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? என்னமா கேளுங்க. இந்த மச்சம் எங்க இருக்கு? மச்சமா இதோ என் முகத்திலேயே இருக்கு. இது கூட தெரியாம அவனும் குடுமையை கழட்டி கொடுத்துட்டு ஓடுறான். நீங்களும் மகா புத்திசாலிகள். முழின்னு முழிக்கிறேன். இப்ப அவனை கூட்டிக்கிட்டு வந்து சொல்ல வச்சா புருஷன் தானே ஒத்துக்கிறீங்களா? ஐயோ நீ உஷா ஆஸ்கார் ரொம்ப வளர்றார். முதல்ல அவரை எடுத்துட்டு போ. போகுது வாங்க. ஜில்பா பச்சை கண்ணிக்கு வருகிறேன். ஏண்டி சுஜா இன்னைக்கு பேப்பரை பாத்தியாடி? சேல்ஸ் ஆபீசர் ராதா புருஷன் இது வரைக்கும் அவர் மானம் போகும்படிதான் விளம்பர போஸ்ட் கொடுத்தாரு. ஆனா இப்போ ராதா மானம் போஸ்ட் கொடுத்திருக்காரடி. இந்த பேப்பரை பாருடி. ஐயோ கன்றாவி இப்படிமா விளம்பரம் கொடுப்பாங்க? பாக்க சைக்கிள குடும்ப பெண்ணு படத்தை இப்படியா போடுறது? அப்போ என்னடி இப்ப அவர் சீட்ல இல்ல, இந்த பேப்பர் கொண்டு அவர் டேபிள் வச்சிருந்து முதலாளி ரூம்ல இருந்து வருவா. நல்லா பாத்து கத்துக்கிட்டோம். ஆமாடி. இப்படி ஒரு அசிங்கமான விளம்பரம் வெளியான பின்னால எப்படித்தான் வெக்க இல்லாம வெளியே போறதோ. உனக்கு எனக்கும் அசிங்கமா படுது. ஆனா சம்பந்தப்பட்டவங்களுக்கு அத பத்தி கவலையே இல்ல.
அவங்களுக்கு எல்லாம் காசு தாண்டி குறி. உடலை விட்டு பழக்கிறவ கூட இப்படி ஒரு பகிரங்க அவமானத்துக்கு ஒத்துக்க மாட்டா. தாதா, தர்மர் செஞ்ச குத்தத்துக்காக உருபாவும் அறியாத பாஞ்சாலி அவமானப்பட்டான். அதே மாதிரி உன் கணவனால நீ அவமானப்படுற. ஆனா அந்த பாஞ்சாலியோட மானத்தை காப்பாத்துறதுக்காவது அவளுக்கு அண்ணன் ஒருத்தர் இருந்தான். இன்னைக்கு நான் என்ன உன் பிக் பிரதர் சொல்லிக்கிறேனே தவிர உன் மானத்தை என்னால் காப்பாற்ற முடியல. ஐ எம் unable to help you. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு எல்லாரும் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க அத்தை. யார் முகத்துல என்னால முழிக்க முடியல. எல்லாரும் இதை பார்த்து சிரிக்கிறாங்க அத்தை, சிரிக்கிறாங்க. என்னம்மா? ஏண்டா உனக்கு மானம் வைக்கிறது கிடையாதா? அப்படி இருந்திருந்தா என் தங்கச்சி கல்யாண செலவை நான் ஏத்துக்கிட்டு இருக்கணுமா? என் பொண்டாட்டி செலவு செய்யறத பாத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மானங்கெட்ட வாழ்க்கைக்கெல்லாம் ஒரு விடிவு வரத்தான் போகுது. நான் அதை சொல்லலடா. இன்னைக்கு உன் பேரால பேப்பர்ல வெளியாயிருக்கு. அந்த மானங்கெட்ட விளம்பரத்தை பத்தி தான் சொல்ல. இது ஒரு தொழிலடா. அம்மா, இப்ப மரியாதையெல்லாம் செய்யற தொழிலை வச்சு வர்றதில்ல, சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் வருது. ஆமா, அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்? நீ செஞ்சதை சொல்ல சொல்றியா? சாக்கடையில விழுந்து புரண்ட எருமை சந்தன மரத்துல வந்து உரசுமா. அந்த மாதிரி உன் மானத்தை ஊர் சிரிக்க வச்சதும் இல்லாம இப்ப ராதாவோட மானத்தையும் சிரிக்க வச்சிருக்கியே. இது எந்த வகையிலடா நியாயம்? அவளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? பாருடா, இதுல என்ன எழுதிருக்குன்னு பாரு. இந்த விளம்பரம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ராதா வீதியில தலை காட்ட முடியல. அவ்வளவு அசிங்கமா பேசுறாங்க. நீ செஞ்ச இந்த மானக்கேடான காரியத்தை நினைச்சு நினைச்சு அந்த பொண்ணு குமரி குமரி அழகா. இப்படி வரும் நான் எதிர்பார்க்கிறேன். அன்னைக்கு உன் பொடி பறக்குதுன்னு சொன்னீங்க. அந்த பொடியில இப்ப என்ன பறக்க தெரியுமா? உன் பொண்டாட்டியோட புடவடா. என்னம்மா சொல்லு. உங்க செல்வாக்க நான் தப்பா பயன்படுத்த சொல்றதா நீங்க நினைக்கலன்னா சொல்லு. நீ ஒரு நாள் தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தயங்காம சொல்லுமா. சார், என் கணவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காத குறைனாலதான் அப்படி ஒரு தரங்கட்ட விளம்பர கம்பெனில போய் மாட்டிக்கிட்டு இருக்காரு. நானும் அவருக்காக எத்தனையோ இடங்கட்ட வேலைக்கு ட்ரை பண்ணி கிடைக்கல. இப்ப சாதாரண அளவுல இருக்கிற ஸ்ரீராம் கம்பெனி உங்க உதவியால பெரிய அங்க நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயமா என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. கட்டாயம் சொல்றேன். அந்த கம்பெனில பெரிய சம்பளத்துல நல்ல அதிகாரத்தோட இன்ஜினியர் ஆகப்படும். போதுமா? ரொம்ப நன்றி சார். சார், ஒரு விஷயம். இந்த வேலை ஏன் சிபாரிசாலதான் கிடைச்சதுன்னு என் கணவருக்கு தெரிய வேண்டாம். ஓகே சார், நான் ரொம்ப தேங்க்ஸ் சார். தட்ஸ் ஆல் ரைட். கான்ட்ராக்டுக்கு நான் தான் கட்டுப்பட்டேன். என் படத்தை நீங்க எந்த விளம்பரத்துக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஆனா என் மனைவியோட படத்தை எப்படி நீங்க விளம்பரத்துக்கு போடணும்? அவங்க படம் போட்டிருந்தாலும் விளம்பரம் உங்களை பத்தி தான். தென்னை மரத்துக்கல்லுன்னா விளம்பரம் கல்லுக்கு தானே தவிர தென்னை மரத்துக்கு இல்ல. உங்க விளக்க தேவையில்லை. இந்த விளம்பரத்தினாலே என் மனைவியோட மானம் பாதிக்கப்பட்டது. அந்த பாதிப்புக்கு என்ன பணம் கேக்குறீங்க? மானத்துக்கு பணத்தால விலை போடுறீங்களா? இது வியாபார சந்தை. இங்க பணத்தை பத்தி பேசுங்க. மனத்தை பத்தியோ மானத்தை பத்தியோ பேச இது இடம் இல்ல. இப்படிப்பட்ட இடத்துல நான் தொடர்ந்து வேலை செய்ய விரும்பல. உங்க இஷ்டம். உங்க ஒப்பந்தப்படி படங்களை எடுத்தாச்சு, கணக்கு தீர்த்து கொடுங்க. ஆல் ரைட். ஹலோ. மிஸ்டர் மோகன், உங்களுக்கு தான் போன். மிஸ்டர் மோகன், ரொம்ப நேரமா உங்ககிட்ட பேசணும்னு எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். Now I got you. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. ஆபீஸ் வந்து மீட் பண்ணுங்க. எஸ் சார், இப்பவே நான் அங்க வர்றேன். பை. குட் ஆஃப்டர்நூன். வாங்க மிஸ்டர் மோகன். திரும்ப உங்களை சந்தித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அதனால ஒண்ணும் தப்பு இல்லை. என்ன, நீங்க இந்த யானை மாதிரி யானையை சின்ன பிடிச்சுக்குள்ள கட்டி வைக்க முடியுமா? அது போல உங்க பெரிய படிப்புக்கு ஏற்கனவே இருந்த நம்ம சின்ன கம்பெனி பொருந்தி வரல. அதனால நீங்க வெளியில போயிட்டீங்க. ஆனா இப்ப நம்ம கம்பெனி பல யானைகள் கட்டி வைக்கிற அளவுக்கு பெரிய கொட்டிலா மாறி இருக்கு. வளர்ந்த இந்த கம்பெனிக்கு உங்களை சீஃப் இன்ஜினியரா நியமிச்சிருக்கிறேன். மாசம் 1500 ரூபாய் சம்பளம். ரொம்ப நன்றியோட ஒத்துக்கிறேன் சார். உங்களுக்கு அளவுக்கு மீறி வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கே தொடங்கலாம். தேங்க்யூ சார். வணக்கம் சார். குட் மார்னிங். கங்க்ராச்சுலேஷன் சார். உங்களோட சமமா வேலை பார்த்தனா உங்களை விட உயர்ந்த அதிகாரி ஆயிட்டேன். எங்களுக்கு மட்டும் உயர்ந்த அதிகாரி இல்ல, வீட்டுல உங்க மனைவி விட ரொம்ப உயர்ந்துட்டீங்க. அதனாலதான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, அவளை விட அதிக சம்பளம், அதிக அந்தஸ்து. அன்னைக்கு உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு உங்களை கேட்காமயே ஒரு முடிவு பண்ணினாங்களே, அதை நினைச்சா இன்னும் வருத்தமா இருக்கு. அதே கல்யாணத்தை
அவ சம்பந்தமே இல்லாம நான் நடத்தி காமிக்கிறேன். அப்படித்தான் செய்யணும். அதுதான் ஆம்பளைக்கு லட்சணம். இது வரைக்கும் எங்க வீடு மதுரை, அதை சிதம்பரமாக்கி காட்டுறேன். எதுக்குடா எல்லாரையும் கூப்பிட்ட? இன்னைக்கு ஒரு நல்ல நாள், பெருமைக்குரிய விஷயம். என்னடா அது? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நிச்சயார்த்தத்துக்கு வர்றாங்க இல்லையா? அந்த நிச்சயார்த்தத்தை நான் நடத்த போறேன். இனிமே இந்த குடும்பத்துக்கு என்ன செலவானாலும் எவ்வளவு செலவானாலும் அதை ஏன் சம்பாத்தியத்துல சந்திக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பா, நீங்க தவறா நினைக்கிற அந்த வேலையை இப்ப நான் விட்டுட்டேன். இப்ப நான் பார்க்க போறது பழைய கம்பெனில பெரிய வேலை, நிறைய சம்பளம். அவ்வளவு பெரிய வேலை எப்படிப்பா கிடைச்சது? யார் சிபாரிசு பண்ணாங்க? யார் தயவால இந்த வேலை கிடைக்கல, என் திறமைக்காக இந்த வேலை என்ன தேடி வந்திருக்கு. இனிமே ஒரு பெண்ணால இந்த குடும்பம் நடக்குதுங்கிற அவமானம் கிடையாது. என் தங்கச்சி கல்யாணத்தை நானே நடத்துறா தீர்மானிச்சேன். ஒரு சந்தேகம். என்ன? இந்த பணம் இந்த விளம்பர வேலை கிடைச்சதானே? ஆமா. பாவத்தின் சம்பளத்துல ஒரு புனிதமான காரியத்தை நடத்துறது எனக்கு பிடிக்கல. அப்பா, அந்த நோட்டீஸ் டைப் பண்ணிருக்கீங்க, அதுல எத்தனை பொய் வழக்கு இருந்திருக்கும். அந்த பணத்தை நீங்க வாங்கல? டேய், என் மனசார பொய் வழக்குன்னு தெரிஞ்சா அது எவ்வளவு பணமா இருந்தாலும் தொடாம தூக்கி இருந்திருக்கா. நானும் அப்படித்தாப்பா. என்னைக்கு நான் செஞ்ச தொழில் மத்தவங்களை பாதிக்குதுன்னு உணர்ந்தனோ அன்னைக்கு அந்த வேலையை தூக்கி எறிஞ்சிட்டேன். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் சரி, தவற ஒரு நாள் சரி நான் ஒத்துக்க மாட்டேன். தெரியுதுப்பா, இப்படி ஏதாவது சொல்லி இந்த பணத்தை தள்ளிட்டா அப்புறம் கல்யாணத்துக்காக உங்க மருமக கால நான் வேணும்னு நினைக்கிறீங்க. நடக்காது. இந்த பணத்தை வச்சுதான் கல்யாணத்தை நடத்தப்போறேன். மாமா, அவர் பலவீனத்தை உதறிட்டு இப்பதான் உயர தொடங்கியிருக்கார். அவர் மனம் போல இன்னும் உயரட்டும், அதுக்கு தரப்படாது. ராதா, அவன் உயர்றதுல எனக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் இந்த பணத்தை வச்சு கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்றானே, அதான் என் மனசு பிடிக்கல. உங்களுக்கு தெரியாததில்லை, கோவில் குளத்து தண்ணியில எவ்வளவுதான் பாசி பிடிஞ்சு கெட்டிருந்தாலும் அதை தீர்த்தம்னு அள்ளி தலையில தெளிச்சுக்கிறது இல்லையா? ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப இதை ஏத்துக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லை. மாமா, அவர் வாழ்க்கையில இப்ப ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட்டிருக்கு. இந்த நேரத்துல நீங்க அவருக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. நேரம் ஆகுதுல்ல, அம்மா சீக்கிரம் கூப்பிடு. கூப்பிடு. அம்மா, நேரமாச்சு. தாம்பூல தட்டை எடுத்துட்டாங்க. இதை கொண்டு வரேடா. தாம்பூல தட்டை இவ எடுத்துட்டு வர்றதா கூட? என்னடா சொல்ற? இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலையும் இவ கலந்துக்க கூடாது. இதுவரையில் அப்படி நடந்ததுனால எனக்கு ஏற்பட்ட வேதனை போதும். இனிமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இவ இல்லாமலே நடத்த தீர்மானிச்சிட்டேன். டேய் மோகன், இந்த கல்யாணத்தை ஏற்பாடு செஞ்சதை இவதான்டா. இவளைய தாம்பூல தட்டை எடுக்க கூடாதுன்னு சொல்றேன். ஆமா, இவளால எனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அவமானத்தையும் வேதனையும் பல்ல கடிச்சுக்கிட்டு தாங்கிட்டு இருந்தேன். இனிமே அந்த நிலைமை இல்ல. தாம்பூல தட்டை நீங்க வாங்கிட்டு வாங்க, சீக்கிரம். என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படியும் கல்யாணம் நல்லபடியா நடந்தா சார். இந்தாங்க, நீங்க போங்க. அப்போ தாம்பூலத்தை மாத்திக்கோமா? அதுக்கு என்ன அவசரம்? முக்கியமான நபரை காணுவேன். யார்? ராதாவா? சீர்பணம் கொடுக்கிற சீதேவியாச்சே. அவ கொடுக்க தேவையில்லை, இதோ நானே தரேன். என் தங்கச்சி கல்யாணத்தை யார் தயவும் இல்லாம நானே தனிச்சு நின்று நடத்துற அளவுக்கு தலை நிமிர்ந்திருக்கேன். தாம்பூலத்தை மாத்திக்கிறீங்களா இல்ல அவசியமானவங்க வேற யாராவது வரணுமா? அவசியமானதா வந்தாச்ச, மற்றவங்க எல்லாம் எதுவும் அனாவசியம். இப்படி வைங்க, திருச்சி மடியில வச்சு போய் தாம்பூலத்தை எடுத்து கொடுங்க. என் பொண்ணு சுசிலாவே உங்க பையன் சுந்தருக்கு கொடுக்கறதுல எனக்கு பூரண சம்மதம். எனக்கும் சம்மதம் சம்மதம் சம்மதம். சரி, கல்யாணத்தை இந்த மாசம் 15ஆம் தேதி வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். அப்படியே வச்சுக்கலாம். கல்யாணத்தை மகாலட்சுமி கல்யாண மண்டபத்துல வச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்னா சரி. கல்யாணத்துக்கு வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் காஞ்சிபுரத்துல போய் எடுக்கலாம் நான் நினைக்கிறேன். நாமளே கூட வரேன். நீ வேணாம், நான் போறேன். உங்க இஷ்டம் போல செய்யுங்க. இப்ப சொல்லுங்க, இந்த வீடு மதுரையா சிதம்பரமா? சத்தியமா? சிதம்பரம்டா. இப்ப நான் யார் தெரியுமா? ஸ்ரீராம் கம்பெனியில சாதாரண கிளார்க் இல்ல, ஸ்ரீராம் இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 ஆபீசர். உன்னை விட எனக்கு 500 ரூபாய் அதிகம் சம்பளம். 100 பேர் என் கீழ அதிகமா வேலை செய்யறாங்க. You are after all a sales officer. I am an industrial engineer. இனிமே இந்த செல்லா காசு நான் இல்ல, நீதான்.